எப்படி இருக்கீங்க? நான் உங்க பி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சோட்டஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலேஜ்ல ஃப்ரெஷி ஈவெண்ட் அப்படின்ட்டு ஒண்ணு வைக்கிறாங்க. ஸோ அதோட போஸ்டர்ஸா எல்லா இடத்துலயும் ஒட்டிட்டு இருக்காங்க. நம்ம எம் காமிக்கிறாங்க. அவன் ஒரு போஸ்டர் எடுத்துட்டு காங் கிட்ட காமிச்சு, "காங் காங் நம்ம ஸ்கூல்ல பண்ண மாரி இப்பயும் கலந்துக்கலாமா? பாஸ்கெட் பால் கேம் கூட இருக்கா? நம்மலாம் சேர்ந்து டீம் ஃபார்ம் பண்ணா சூப்பரா வின் ஆயிடுவோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ட்ராஃபி எல்லாம் எவ்ளோ ஜெயிச்சிருக்கோம்." அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அதே சொல்லிக்கிட்டே ஒரு ஆர்வத்துல நம்ம ஓட்கிட்ட, "உனக்கு ஞாபகம் இருக்காடா? நம்ம கூட ட்ராஃபிலாம் வச்சு ஜெயிச்சோமே." அப்படின்னு கேட்கான். உடனே ஓட்ல, "நான் அந்த ஸ்கூல்ல உங்க கூட படிக்கலடா. எனக்கு தெரியல." அப்படின்ட்டு சொல்லிடுறான். "ஓ! சரி, சரி. அதான் நான் உன்ன இப்போ ஜாயின் பண்ணிக்க சொல்றேன். என் கூட டீம்ல ஜாயின் பண்ணிக்கோடா." அப்படின்ட்டு கேட்குறான். ஓட் "முடியாது." அப்படின்ட்டு சொல்லிடுறான். நம்ம காங்கோ "நம்ம 2 பேர் ஜாயின் பண்ணி எப்படிடா விளையாட முடியும்?" அப்படின்ட்டு கேட்க, "நீ கலந்துக்கிறல்ல, அது எனக்கு போதும். டீம் மெம்பர்ஸ் வேலைய நான் பார்த்துக்கிறேன். என்ன நம்பி விடு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வார்டு இருக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு கேட்குறான். "வார்டு என் கூட பாஸ்கெட் பால் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படின்ட்டு. அவன் இயர்ஃபோன் போட்டுட்ருக்கான். இவன் 4 தடவ கூப்பிடுறான். அப்பயும் அவனுக்கு கேட்கல. அதுக்கப்புறமா பேப்பர காமிச்சு குடுத்தோனே அவன் பார்க்குறான். "இல்ல, இல்ல நான் வரல." அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறான். இவன் திருப்பி இங்க வரான். அப்ப நம்ம ஓட் கேட்குறான். "என்ன வார்ட் ஓகே சொல்ட்டானா? உன்ன பார்த்து சிரிச்சுட்டே வந்தான்." அப்படின்ட்டு. எம் சொல்றான். "இல்ல, இல்ல அவன் வேணான்னு சொல்லிட்டான்." அப்படின்ட்டு. உடனே காங் "சரி விடு நம்ம ஃபன்னுக்கு விளையாண்டுக்கலாம். டீம் ஃபார்ம் பண்ண முடியலையே, காம்படிஷன்லும் கலந்துக்க முடியாது." அப்படின்ட்டு. அப்படியே கிளாஸும் முடியுது. டீச்சர் கிளம்புறாரு. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கைய பின்னாடி கட்டிக்கிட்டு நம்ம ரெட் கோட் போட்ட சீனியர்ஸ் உள்ள வராங்க. உள்ள நம்ம அருட் பேச ஆரம்பிக்கிறா. அருட் வந்தத பார்த்தோனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், "இவர தான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களே, இவர் எப்படி வந்தாரு?" அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம அருட் சொல்றான், "உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். நம்ம காலேஜ்ல ஃப்ரெஷி டே அப்படின்ற காம்படிஷன் வைக்கிறனால, நம்ம ஆக்டிவிட்டீஸ் 1 வீக் போஸ்ட்பாண்ட் ஆகும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்க நீங்க எல்லாத்துலயும் கலந்துக்கணும். உங்களால முடிஞ்சத செய்யணும். அதே மாரி நீங்க வின்னும் பண்ணணும். இல்லாட்டி நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுதியே இல்ல." அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அப்படியே அங்கேயும் சீன முடிக்கிறாங்க. லஞ்ச் பிரேக் காமிக்கிறாங்க. நம்ம காங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. நம்ம பிரே அவள கூட ஸ்டாரா செலக்ட் பண்ணாங்கல்ல, அவ வரா. "இவ எப்படி இருக்கா?" அப்படின்ட்டு கேட்குறான். உடனே அவ "ஏதோ போகுது. இந்த கான்டெஸ்ட்ல என்னடா பண்றது? என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னே எனக்கு தெரியல. உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா?" அப்படின்ற மாரி அவ கேட்க, இவனும் "எனக்கு இப்ப தெரியல. பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றான். உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மே அண்ட் பாங் 2 பேரும் உட்காருறாங்க. மே சொல்றா, "நம்ம சீனியர்ஸ் நம்ம எல்லாத்துலயும் கலந்து வின் ஆக சொல்லியிருக்காங்க." அப்படின்ட்டு. பாங் சொல்றா, "நானும் மேயும் சியரிங் டீமுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் கூட வேணா கலந்துக்கோங்க." அப்படின்ற மாரி அவ கூப்பிட்ட. நம்ம டியூ அங்க சைன் வாங்கிட்டு இருக்கான். யாரெல்லாம் எதுக்கு ஜாயின் பண்றீங்கன்ட்டு. அவன கூப்பிட்டு, "இங்க வாடா நாங்களும் கலந்துக்கிறோம். இவங்கலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டாங்க." அப்படின்ட்டு கூப்பிட்டு விட்றா. இவங்களும் சைன் பண்றாங்க. அப்படியே சீன கட் பண்றாங்க. நம்ம எம், காங், போ இவங்க 2 பேரும் பாஸ்கெட் பால் டீமுக்கு பேர் குடுக்கறதுக்காக போறாங்க. சீனியர்ஸ் கிட்ட நேமும் எழுதி குடுத்துட்டுருக்காங்க. அப்போ காங் எழுத சொல்ல சீனியர் "நீ தான் ஸ்டார் கான்டெஸ்ட்ல இருக்கே! உன்னால மேனேஜ் பண்ண முடியாதே!" அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே நம்ம காங் "நான் ஆல்ரெடி எம்முக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நான் டீம்ல கலந்துக்குவேன்ட்டு. ஸோ நான் சைட் பிளேயரா கலந்துக்கிறேன். மெயின் டீம்ல இல்லனாலும் எப்பயாவது தேவைப்பட்டா நான் போய் கிரவுண்ட்ல விளையாடுறேன். எனக்கு ஓகே தான்." அப்படின்ட்டு அவனும் சைன் பண்ணி குடுத்துடுறான். அதுக்கப்புறம் வேற யார் ஆள் தேட அப்படின்ட்டு தேட சொல்ல, நம்ம வார்டு அந்த பக்கம் போறான். வார்டு போறவர்த்த பார்த்துட்டு காங் "நான் போய் வார்ட கூட்டிட்டு வரேன்." அப்படின்ட்டு போறான். அப்போ நம்ம அரித் உள்ள வந்துடுறான். அரித் உள்ள வந்துடுறான்ல. உள்ள இங்க உட்காந்துருக்க சீனியர்ஸ் கிட்ட யார் யாரெல்லாம் நேம் எழுதி குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வாங்கி பார்த்துட்ருக்கான். இவங்கெல்லாம் பார்த்தா வின் ஆகுற மாரியே இல்ல. இந்த வருஷம் நம்ம அவ்வளோதான் போல. இத்தன வருஷம் நம்ம சேர்த்து வச்ச பெருமையெல்லாம் மொத்தமா இவங்க உடைச்சிட போறாங்க போல. அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்க ஜூனியர்ஸ இங்க நிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றான். அவங்களும் நிக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈவென்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லாத்துலயுமே இன்ஜினியரிங் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டுருக்கு. எல்லா வருஷமும் இன்ஜினியரிங் தான் வந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் அதுதான் வரணும். நான் சீனியரா இருக்க சொல்ல இன்ஜினியரிங் அவுட் ஆகக்கூடாது நான் நினைக்கிறேன்.
நீங்களும் அத வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பழகறதுக்கு தானே கேம்ஸ் வைக்கிறாங்க. நம்ம ஏன் வின் ஆகத்த பார்க்கணும்? அப்படின்ற மாரி வார்டு கேட்க, நம்ம பிரேம் கோவமாயிட்டு, "அப்படிதான் நீ நெனைக்கிறன்னா, நீ எதுக்கு இங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டு உன் வேலைய பார்றா" அப்படின்ட்டு சொல்றான். அவங்க 2 பேருக்குள்ள அங்கேயே சண்டை வருது. ஆதித் வந்து, "உங்களுக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையா? ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க?" அப்படின்ட்டு வந்து கத்துறான். உடனே அருட் சொல்றான், "இந்த ஈவென்ட் எனக்கு ஒண்ணும் நார்மல் ஈவென்ட் கிடையாது. எவ்ளோ சீரியஸா நீங்க இந்த கேம்ஸ் விளையாடுறீங்களோ, அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சுப்பேன். ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்தே உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை குடுங்க" அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே நம்ம காம்போ எப்பவுமே மாரி, "நாங்க கண்டிப்பா வின் ஆவோம். நீங்களே பார்ப்பீங்க பாருங்க" அப்படின்ட்டு வந்து சொன்னான். உடனே அருட் வந்து, "உங்க டீம் வச்சு நீங்க வின் ஆயிடுவேன்ட்டு ஷூரா சொல்றியா?" அப்படின்ட்டு. அதுக்கு அவன் வந்து, "என் டீம் யாருன்னு உனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து ஷூரா சொல்றேன். நாங்க கண்டிப்பா வின் ஆயிடுவோம்" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சீனியர்ஸ் வந்து போயிடுறாங்க. உடனே நம்ம காங் வந்து வார்டுகிட்ட, "அவங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு" அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேணாமா? அப்படின்ட்டு சொல்றான். அதுக்குள்ளேயே வார்டு வந்து, "போதும் போதும். நீ எதுவும் சொல்ல வேணாம் இதுக்கு மேல. நானே வந்து கலந்துக்கிறேன்" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சந்தோஷமா ஆயிடுறாங்க. இப்போ டீம் கிடைச்சனால. அப்படியே வந்து சீனியர்ஸ் காமிக்கிறாங்க. அவங்க வந்து நடந்து போயிட்டுருக்காங்க வெளில. அப்போ ஒருத்தவன் சொல்றான், "நம்ப பிரேம் ஏன்டா நீ சண்டை போடுறத தடுத்த? அவங்க அவ்ளோ தைரியமா பேசுறாங்க. அவங்க கொஞ்சம் கூட டிசிப்ளின்லாம் இல்லையே! நம்ம சொல்லி தரணுமே!" அப்படின்ட்டு. உடனே ஹரிப் வந்து, "கவனமா இருங்க. டீச்சர்ஸ் வந்து நம்மள எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு தப்பு பண்ணாலும் மொத்தமா இது பண்ணிடுவாங்க" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் ஏன் அந்த பையன் காங்பாங் அப்படி பேசுறான்? எல்லாத்துலயும் அவனே முந்திக்கிட்டு வரானே! அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்ல, அருண் வந்து எனக்கும் அவனுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்து கொடுத்து டயர்டாவே ஆயிடுச்சு. அதான் நான் அவன பனிஷ் பண்றதே விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். நம்ம பிரேம் வந்து அவனுக்கு இருக்க உடம்புக்கு அவன் எப்படி பேஸ்கெட் பால்லாம் விளையாண்டு வின் ஆக போறான். அவனுக்கு வாய் மட்டும் தான் பெருசா இருக்கு அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஹரித் வந்து ரொம்ப சைலண்டா அவன குறைச்சு மதிப்பு போடாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிடுறான். என்ன சொன்ன அப்படின்ட்டு நம்ம பிரைட் கேட்குறான். அதுக்குள்ள அவனும் கிளம்பிடுறான். அப்படியே அங்கே வந்து சீனும் கட் பண்ணுறாங்க. எல்லாரும் ஈவெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காங் போக் எம் இவங்கெல்லாம் வந்து கிரவுண்ட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மே ஓட் இவங்கெல்லாம் உட்காந்து சியர் பண்ணிட்டும் இருக்காங்க. அப்பதான் வந்து கோச் கூப்பிட்டு, "உங்க டீமோட லைனப் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். வாங்க சொல்றேன்" அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு சொல்லவும் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட்டு வார்ட செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல நம்ம காங்கும், எம்மும் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணி ஆகணும். உடனே எம் வந்து சொல்றான், "அ இப்போ நம்ம 2 பேர்ல ஒருத்தவங்கள தான்டா செலக்ட் பண்ணுவாங்க. இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எதுவுமே ஆகாம பார்த்துக்கோ." கோச் வந்து என் பேர சொல்றாரு. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் காங் பார்த்து, "அச்சச்சோ! சாரிடா கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். நீ எதுவும் கவலைப்படாதன்னு" அப்படின்ட்டு சொல்றான். உடனே வந்து அவன் நம்ம காங் சொல்றான், "நான் தானடா கேட்டேன். நான் மெயின் டீமுக்கே வரலன்ட்டு" அப்படின்ட்டு சொல்றான். "ஓ! ஆமால்ல" அப்படின்ட்டு இவனும் வந்து சொல்லிடுறான். "இதுக்கப்புறம் யாராவது என் கூட வரீங்களா? நான் போயிட்டு உள்ள ஹெல்ப் பண்ண போறேன்" அப்படின்ட்டு எம் கேட்கான். "இல்ல, இல்ல நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்க. எம்மும் காங்பாவும் உள்ள போயிட்டு பேசிட்டு இருக்காங்க பாங் கிட்ட. அப்போ பாங் கேட்குறா, "காங்பாங் நீ உன் பிக்சர் Facebookல பார்த்தியா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டது. இந்தா பாரு" அப்படின்ட்டு எடுத்து காமிக்கிறா. "உனக்கும் பேக்கும் அந்த லைக்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கம்மியா தான்டா இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணலாமா?" அப்படின்ட்டு. "இல்ல, இல்ல பரவால்ல. நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வின் ஆயிடுவோம் கண்டிப்பா" அப்படின்ட்டு. "ஏதாவது வேலை இருக்கா?" அப்படின்ட்டு நம்ம காங் கேட்க, "இங்க எதுவும் வேலை இல்லடா. நீ வேணா போய் மேவ கேட்டு பாரேன். அவகிட்ட ஏதாவது வேலை இருக்கா?" அப்படின்ட்டு வந்து போறான். அங்க போயிட்டு மே அப்படின்ட்டு கத்துறான். அதில பயந்து பெயிண்ட் வந்து கீழ ஊத்திருது. அது வந்து அவன், "நானே பார்த்துக்கிறேன்டா. சரி பண்ணிக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்ல, "இல்ல, இல்ல நான் தானே தள்ளி விட்டேன். நானே வந்து பண்றேன். நீ பெயிண்ட் அண்ட் ப்ரஷ்ஷ குடு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு வந்து பண்ணிட்டுருக்கான். எம் அங்க வந்து திரும்பி பார்த்து சோகமா வந்து பார்க்குறான். மேவும் வந்து ஆல் த பெஸ்ட் அந்த மாரி வந்து சொல்றா. அப்படியே வந்து நம்ம காங் வந்து போயிடுறான். அங்க சீன் அப்படியே கட் ஆகுது. எம்ம காமிக்கிறாங்க. எம் வந்து தூரமா நின்னு பெயிண்ட் பண்ணிட்டுருக்கா. அவ கன்னத்துல வந்து லைட்டா பெயிண்ட் இருக்கு. அத பார்த்துட்டு தூரமா நிக்கிறான். அப்புறம் கிட்ட வந்து நிக்கிறான். அப்பமே "ஏன் இன்னும் நீ வீட்டுக்கு போலையா? லேட் ஆகுதே" அப்படின்ட்டு சொல்ல, "இல்ல, இல்ல நான் எல்லா வேலையும் முடிச்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு நினச்சேன்ட்டு" அவன் சொல்றான். உன் கன்னத்துல பெயிண்ட் இருக்கு" இங்க இருக்கு" அப்படின்ட்டு அவன் வந்து கை வச்சு சொல்றான். இவளும் வந்து தொடச்சு பார்க்குறா போல. "சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நீயே இத தொடச்சும் விட்டுரு" அப்படின்ட்டு சொல்றா. இவனும் வந்து தொடச்சு விட்டுடுறான்.
அப்படியே இவனும் அங்க பார்க்குறான். அங்க அப்படியே சீன வந்து கட் பண்றாங்க. அடுத்த நாள் பாஸ்கெட் பால் காம்படிஷன் காமிக்கிறாங்க. நம்ம காங் சுத்தி சுத்தி யாரையோ தேடிட்டு இருக்கா. எம் வந்து "யார தேடுற?" அப்படின்னு கேட்கறதுக்கு, "இல்ல, இல்ல நான் சும்மா தான் பார்த்துட்டுருக்கேன்" அப்படின்ட்டு பேசி சமாளிக்கிறான். சரி என்கிட்ட பால குடு அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மே இவங்கலாம் வந்து சியரும் பண்ணிட்டுருக்காங்க. கேம் ஸ்டார்ட் ஆகுது. விளையாண்டுருக்காங்க. அப்போ பிரேக் வர சொல்ல போய் பார்த்தா ஸ்கோர் 53 அண்ட் 58 இருக்கு. நம்ம இன்ஜினியரிங் டீம் வந்து கம்மியா தான் இருக்கு. பரவால்ல. இன்னும் 5 பாயிண்ட்ஸ் தானே நம்ம பின்னாடி இருக்கோம். நம்ம ஜெயிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு வந்து கோச் சொல்றாரு. அதே மாரி நீங்க ஒவ்வொருத்தவங்க இத என்ன பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டும் இருக்காரு. அப்ப டீம்ல ஒரு பையன் எனக்கு டயர்டா இருக்கு கோச். என்னால இதுக்கு மேல முடியல அப்படின்ட்டு சொன்ன உடனே காங் நீ போய் விளையாடுறா அப்படின்ட்டு வந்து அவனையும் வந்து சேர்த்து விடுறாங்க. அதே மாதிரி கேமும் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து 59-60 அப்படின்ட்டு வந்து நிற்கிது. அப்போ நம்ம வார்டை வந்து ஆப்போசிட் டீம் வந்து தள்ளி விட்டுடுறாங்க. அங்கேயே வந்து சண்டையும் வருது. ஸோ அவனை தள்ளி விட்டனால நம்ம வார்டு மட்டும் நிற்க வச்சு இப்போ கோல் போட சொல்கிறாங்க. அவனும் வந்து கரெக்டாக போட்டுடுறான். அதே மாதிரி இவங்களும் வின் ஆயிடுறாங்க. வின் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலி அப்படின்ட்டு வந்து கத்திட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் உட்காடுறாங்க. வார்டுக்கு வந்து கால் வலிக்குது போல. அவன் வந்து கால எடுத்து கொஞ்சம் மசாஜ் மாரி பண்ணிட்டுருக்கான். ஓகேவா? அப்படின்ட்டு வந்து சுத்தி இருக்கவங்களும் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கோச் வந்து ஒரு ஜூஸ் பாட்டில குடுத்துட்டு, உங்க சீனியர்ஸ் குடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியும் குடுக்குறாரு. நம்ம காங்க காமிக்கிறாங்க. அவன் திருப்பியும் சுத்தி முத்தி பார்த்துட்டுருக்கான். "என்னதான் ஆச்சு? என்னத்த பார்க்குற?" அப்படின்ட்டு கேட்க சொல்ல, "இல்ல சீனியர்ஸ காணுமே! நம்ம வின் ஆயிட்டும் இத அவங்க பார்க்கலையே!" அப்படின்ட்டு வந்து சொல்றான். உடனே வார்டு வந்து, "அவங்க மட்டும் வந்திருந்தாங்க, நம்ம வின் ஆயிட்டோம் அப்படின்றத அவங்க வாய் மூடுற அளவுக்கு நான் வந்து சொல்லி சொல்லி காமிப்பேன். நம்மள எவ்வளோ கேவலமா பேசினாங்க" அப்படின்ட்டு வந்து சொல்றான். அடுத்து வந்து கடையில நம்ம காங் நின்னு ஆர்டர் குடுத்துட்டுருக்கான். குடுத்துட்டு நான் அங்க போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போயிட்டு என்னமோ வாங்கிட்டுருக்கான். அப்போ அதே கடைக்கு நம்ம ஹரித் வந்து அவன் ஆர்டர் சொல்றான். சொல்லிட்டு அவனோட பிங்க் மில்க்க குடிச்சிட்டுருக்கான். அத வந்து அங்கருந்து நம்ம காங் பார்க்குறான். பார்த்துட்டு இந்த பக்கமா வரான். அவன் வரத பார்த்துட்டு நம்ம ஹரித் வந்து அந்த பாட்டில தூக்கி பின்னாடி ஒளிய வச்சுக்கிறான். நம்ம காங் வந்து நாங்க வின் ஆயிட்டோம். ஃபைனல் ரவுண்டுக்கு நாங்க போயிட்டோம் அப்படின்ட்டு சொல்ல, "அத எதுக்கு என்கிட்ட சொல்ற?" அப்படின்ட்டு அவன் கேட்குறான். "நீங்க அங்க இல்ல அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன்" அப்படின்ட்டு இவன் சொல்ல, "நீங்க போனீங்களா ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டீங்களா போகலையான்றது என் பிரச்சனை இல்ல. நீங்க வின் ஆனீங்களா இல்லையா அது மட்டும் தான் நான் பார்ப்பேன்" அப்படின்ட்டு வந்து அவன் சொல்றான். "என்ன நடந்தாலும் நாங்க கண்டிப்பா வின் ஆகுவோம்" அப்படின்ட்டு நம்ம காங் பாக் சொல்றான். அப்போ நம்ம காங் கேட்குறான், "நாங்க வின் ஆனா நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க?" அப்படின்ட்டு. உடனே ஹரித், "நான் உன் சீனியர் என்கிட்டயே நீ என்ன தருவேன்னு கேட்டியா?" அப்படின்ட்டு அவன் கேட்க, "இல்ல, இல்ல நான் ஒரு ஆஃபர் தான் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. எதுனாலும் எனக்கு பரவால்ல. நீங்க இத எடுத்துக்கலன்னா உங்களுக்கு நான் வின் ஆகறத பார்க்க பயம் அப்படின்ட்டு வந்து நான் எடுத்துப்பேன்." அப்படின்ட்டு அவன் சொல்ல, "சரி நான் நீ என்ன சொல்றியோ அத நான் கேட்குறேன்" அப்படின்ட்டு ஹரித்தும் வந்து சொல்றான். "எப்படியும் நீ எல்லாத்துலயும் அவுட் தான் ஆகப்போற. ஸோ நான் வந்து இந்த ஆஃபர வந்து எடுத்துக்கிறேன்" அப்படின்ட்டு வந்து ஹரித் சொல்றான். அப்படியே அங்கேயே வந்து சீன் வந்து கட் பண்றாங்க. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. இன்னைக்கு ஃபைனல் மேட்ச். அப்போ கோச் வந்து "உன் கால் எப்படி இருக்கு?" அப்படின்ட்டு வார்ட கேட்குறாரு. "இப்பயும் எனக்கு வலிக்குது கொஞ்சம்" அப்படின்ட்டு அவன் சொல்ல, "சரி நீ வந்து ரெஸ்ட் எடு. யாராவதுனா உன்ன வந்து அனுப்பிக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மேட்சும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிரவுண்டுக்கும் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அப்போ எல்லாரும் வந்து வார்ம் அப் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம காங் பாக் திருப்பி வந்து யாரையோ வந்து தேடிட்டு இருக்கான். அப்போ எங்கடா யாரடா தேடுற அப்படின்ட்டு கேட்க, "இல்ல, இல்ல சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டே இருக்கான். சீனியர்ஸ் வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம காங் பாகுக்கு சந்தோஷம். அப்புறம் வந்து கேமும் ஸ்டார்ட் ஆகுது. கேம் வந்து விளையாடுறாங்க. விளையாண்டதில் வந்து இன்ஜினியரிங் வந்து வின் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம அருட்ட காமிக்கிறாங்க. அவன் வந்து உள்ளுக்குள்ள இன்ஜினியரிங் தான் வின் ஆகணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணுறான் போல. அப்படியே அங்கேயும் வந்து சீனை கட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம வந்து ஓடி வந்து, "காங் உன்ன அடுத்த கான்டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. சீக்கிரம் வா போலாம்" அப்படின்ட்டு கூப்பிடுறான். இவனும் வந்து ஓகே, ஓகே அப்படின்ட்டு போறான். போற வழியில அரித்த கூப்பிட்டு, "அரித் நான் வின் ஆயிட்டேன் பார்த்தீங்களா? அடுத்த காம்படிஷன் வந்து ஸ்டார் கான்டெஸ்ட் இருக்கு. ஸ்டார் கான்டெஸ்ட்க்கும் வந்து நீங்க பாருங்க" அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே அங்க சீனும் கட் பண்றாங்க. அவ்வளோதாங்க காய்ஸ். இந்த எபிசோட் இங்கேயே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் சீன்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ வர வரைக்கும் டாடா பாய் பாய்.